students, this is 12th standard பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு exercise 2.5 question number 7 complex numbers கலப்பெண்களில் வரக்கூடிய question. It's an important question. Modulus of z1 is equal to 1, modulus of z2 is equal to 2, mod z3 is equal to 3 and modulus of z1 plus z2 plus z3 is equal to 1. Then show that modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 is equal to 6 அப்படி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். given modulus of z1 plus z2 plus z3 is equal to 1. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, modulus of z1 is equal to 1 கொடுத்துருக்காங்க and modulus of z2 is equal to 2, modulus of z3 is equal to 3. இப்போ இந்த கொடுத்துருக்கிற கான்செப்ட்லேருந்து நம்ம இந்த வேல்யூ நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபார்முலா ஒன்று, மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ இதுலேருந்து மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1. அதே போல் மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, மாடுலஸ் ஆஃப் z3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ இது எப்படி எழுதலாம்னா, மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் வந்து z1 இன்ட்டு z1 பார் அப்படின்னு எழுதலாம். z1 இன்ட்டு z1 பார். அப்போ இதுலேருந்து z1 இஸ் ஈக்குவல் டு 1 பை z1 பார். அதே போல் இது z2 இஸ் ஈக்குவல் டு 4 பை z2 பார். அதுபோல் இங்கே z3 இஸ் ஈக்குவல் டு 9 பை z3 பார். இப்போது இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணுறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1க்கு பதிலாக 1 பை z1 ப்ளஸ் z2க்கு பதிலாக 4 பை z2 பார், z1 பார் z2 பார் ப்ளஸ் z3க்கு பதிலாக 9 பை z3 பார் இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ z1 பார் இன்ட்டு z2 பார் இன்ட்டு z3 பார். இப்போ இந்த ஃப்ராக்ஷனில் z1 பார் இருக்குது. இப்போ ரிமைனிங் டேர்மால் இந்த டேர்மால் என்ன செய்கிறேன், இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ z2 பார் இன்ட்டு z3 பார் ப்ளஸ் 4 இந்த ஃப்ராக்ஷனில் இந்த 4 பை z2 பார்னு இருக்குது. இதை விட்டுட்டு மீதி 2 டேர்மால் மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டரை. 4 இன்ட்டு z1 பார் இன்ட்டு z3 பார். அடுத்து இதில் 9 பை z3 பார் இருக்குது. இப்போ ரிமைனிங் டைமால் மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் 9 இன்ட்டு z1 பார் z2 பார் இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோ செம்முக்கு முடிய போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 9 z1 பார் z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3. இதில் எல்லாத்துக்கும் தனித்தனி பார் இருக்குது. நான் ஹோல் பார்னு போடுறேன். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ஹோல் பார் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு மாட் z1 ப்ளஸ் மாட் z2 அப்படின்னு நமக்கு தனித்தனியாக போட்டுக்கலாம். z1 செப்பரேட்டாக ஈக்குவல் டு பார் ஹோல் பார்னு போட்டுக்கலாம். அப்போது இது செப்பரேட்டாக இருக்கக்கூடிய காஞ்சிகேட்டுக்கு வந்து நான் ஹோல் பார் போட்டுக்கிட்டேன். இந்த டேர்ம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம். இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பார் மாடுலஸ் ஆஃப் z2 பார் மாடுலஸ் ஆஃப் z3 பார். இப்போ இது நம்ம கொஸ்டினுக்கு இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z பார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z. இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. மாடுலஸ் எடுக்கும்போது z பார் z ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால் இது என்ன பண்ணுறோன்னா, மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார் கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு அதே போல் இங்கே என்ன வரும், z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3. இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேல்யூ வந்து 1, மாடுலஸ் ஆஃப் z2 வேல்யூ 2, மாடுலஸ் ஆஃப் z3 வேல்யூ 3 இஸ் ஈக்குவல் டு 6. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஆன்சர்.